வெல்கம் டு வெட்டி பாஸ். ஹாய் பிரியா. ஹாய். ஸோ எப்படி அவெல்லாம் இந்த வாரம் ஃபுல்லா நம்ம குமுறிட்டு இருந்தோம். அதெல்லாம் இன்னைக்கு ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு வீக்கெண்டுப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இன்னைய எபிசோட்? நடந்தது சில கம்மியான விஷயங்கள் தான், அவ்வளவு நிறைய நடக்கல இன்னைக்கு. பட் ஆனாலும் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே. இப்போ உதாரணத்துக்கு அவர் பேசின நிறைய விஷயங்கள் ரொம்ப சூப்பர். விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ண எல்லா விஷயங்களும். அண்ட் இன்னொன்னு, எப்பவுமே அடுத்தவங்களை பதிலே பேச விட மாட்டார் அவருன்றது ஒரு இஷ்யூவா இருக்கும். பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட எல்லாம் பதில் இல்லைங்கிறது தான் உண்மை. இல்ல சார், அவங்க இது பண்ணாங்க சார், இவங்க அது பண்ணாங்க சார். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயோ இல்லைங்க, அதாவது என் கேள்வி இந்த நக்கல் கொஞ்சம் அவர்கிட்ட நிறைய இருக்கும். அவருக்கு இம்பேஷன்ஸ் வேற. அவருக்கு இந்த பேஷன்ஸுங்கிறதே கிடையாத ஒரு ஆள்ன்றது இந்த ஷோல ஆக்சுவலா நம்ம பார்க்க முடியுது இல்லையா? ஸோ அப்படிப்பட்டவருக்கு என்னன்னா, அவர் சிம்பிளா சொல்லிடுறாரு. அதாவது நான் எதனால ஆக்சுவலா நீங்க கத்துனீங்க, யாரு உங்களை ட்ரிகர் பண்ணான்னு கேட்டா அதுக்கு தான் நீங்க சொல்ற பதில் வரும். நான் அந்த கேள்வி கேட்கல, ஏன் இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்கன்னு உங்களை கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறாரு. அண்ட் அதுக்கு உங்கள்ட்ட பதில் இல்லைன்னு தெரியும். தயவுசெய்து நான் பேசுறேன், என் மனசார நான் திட்டிப்பேன், ஆடியன்ஸ்லாம் உங்களை திட்டணும்னு நினைக்கிறாங்க, அவங்க சார்பா நான் உங்களை திட்டுறேன், கம்முன்னு வாயை மூட்டு எல்லாரும் கேளுங்க அப்படின்றத மட்டுமே இன்னைக்கு எபிசோடா வச்சு யார்கிட்ட இருந்துமே ஒரு ஜஸ்டிஸோ அதுக்கான ஒரு பதிலோ அது ஏற்புடையதே அல்லன்றத சூப்பரா காட்டினாரு. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, அப்போ சண்டையே போடக்கூடாதா, அப்போ ஒரு பாயிண்ட் எடுத்தே வைக்க கூடாதா, அப்போ இது ஏன்னா இதுல நீங்க யாரெல்லாம் இன்னைக்கு அமைதியா இருந்தாங்க, மீன் யாரெல்லாம் இன்னைக்கு எபிசோட்ல விஜய் சேதுபதி கிட்ட திட்டே வாங்கல, அவங்க பேரை சொல்லி எழுப்பி அவங்க கிட்ட கேள்வியே கேட்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள இருந்த கலையோட சேர்த்து உள்ள இருந்த 16 பேர்ல 4 பேரை மட்டும்தான் எந்திரிங்கன்னே அவர் சொல்லல. அந்த 4 பேர் யாரு அப்படின்னா, ஒண்ணு பாய்ஸ் சைட்ல விக்கல்ஸ் விக்ரம், கேர்ள்ஸ் சைட்ல 3 பேர் அந்த சென்டர்ல எப்பவும் உட்கார்ந்துருப்பாங்க, ஒரு 3 பொண்ணுங்க, நம்ம சுபிக்ஷா, அப்புறம் கெமி அண்ட் இவங்க யாராவது வியானா. இந்த 3 பேரை தான் தப்பே சொல்லல அண்ட் விக்கல்ஸ் விக்ரம். இந்த 4 பேரை தாண்டி 12 பேரையுமே குறை சொல்லியிருக்காரு. அப்ப இவங்க 4 பேரோட ஸ்ட்ராட்டஜி என்ன? இந்த 4 பேருமே சண்டை போட்டதே கிடையாது இந்த வீட்டுல. சோ இது மட்டும்தான் என்னோட ஒரு பிரச்சனை. இப்ப இது என்ன ஆயிரும்னா, அப்ப இவங்க 4 பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா, ஓ அப்ப நம்ம நியாயம் கேட்காம இவங்க என்ன சண்டை போட்டாலும் அமைதியா இருந்துடணுமா அப்படின்னு இவங்க 4 பேர் யோசிப்பாங்க. இவர் சபரி எப்படி யோசிப்பாருன்னா, நம்ம எந்த சண்டைக்கும் போக மாட்டோம், நம்மளை எல்லாரும் வெளியவே ரிவ்யூ பண்றவங்க எல்லாம் கழுவி ஊத்துவானுங்க, ஏன்னா நம்ம எவனுங்க கேடு கெட்டு போனா என்னன்னு கம்முன்னு இருப்போம். நம்ம அதை நம்ம இன்னைக்கும் பண்ணியிருந்திருக்கணும் போல. அன்னைக்கு ஒரே ஒரு நாள் எந்திரிச்சு போய் ஒரு 2 எபிசோட்ல எகிரணும், அதுக்கு நம்மளை பிடிச்சி தூக்கி போட்டாங்க, அப்ப நம்ம இனிமே எகிரவே கூடாது. இப்படி நெகட்டிவா இவங்க புரிஞ்சுப்பாங்க. அதையும் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்றாரு. அடே உங்களுக்குலாம் நான் சொல்றதே பெரிய பிரச்சனை, ஏன்னா நீங்க எல்லாத்தையும் ஒரு விதமாவே புரிஞ்சுப்பீங்க, நீங்க சரியாவே புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு. சோ அதுதான் இங்க பிரச்சனை. கண்டிப்பா இப்ப வர வீக்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எல்லாருமே இஷ்யூ அட்ரஸ் பண்ண ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த 4 பேரு வழக்கம் போல, ஓ அப்ப நம்ம இஷ்யூவே அட்ரஸ் பண்ணாம கம்முன்னு இருந்துக்கணும் போல, அந்த 4 பேர் அப்படியே இருந்துப்பாங்க. சோ அது நடந்துடக்கூடாதுன்றது ஒண்ணு மட்டும்தான் எனக்கு இன்னைக்கு எபிசோட்ல இருந்து ஒரு கன்சர்ன். பட் அது எப்படி போகுதுன்றத பார்த்தாதான் தெரியும். பிகாஸ் இப்ப சபரின்ற ஒருத்தரோ இவங்களோ எல்லாருமே கேள்வி கேட்கணும், எல்லாருமே எல்லாத்துலயுமே பங்கு பெறணும். பிகாஸ் பிக் பாஸ் யார் மோசமா டிராவல் பண்ணாங்கன்ற விஷயத்தை பத்தி பேசி நேத்து எபிசோட்ல ஒரு பெரிய நீண்ட நேரம் அட்வைஸ் கொடுக்கும்போது, நான் எல்லாத்துலயும் கலந்துப்பேன். நம்பர் 1 கேம் டாஸ்கில் பங்கு பெறுவேன். நம்பர் 2 வீட்டில் தட்டிய கிடக்கும் அநியாயங்கள்ல என்னுடைய குரலை நான் கொடுப்பேன். இது ரெண்டுமே இருக்கணும். அதாவது இன்னொன்னு டீசன்சி அண்ட் டெக்கோரமா மெயின்டைன் பண்ணணும். அது ஒரு விஷயம். அப்ப ரெண்டுமே தான் உங்களுடைய இந்த வீட்டுல ஒரு பொறுப்பு. ஒண்ணு, கேம் டாஸ்க் கொடுக்கப்பட்டா அந்த டாஸ்க்ல இன்வால்வ்டா வெறித்தனமா வளரணும். பிகாஸ் இது ரியாலிட்டி ஷோ மட்டும் கிடையாது, ரியாலிட்டி கேம் ஷோ. அப்ப இதுல கேம்ஸ் காம்பஸ் அந்த ரவுண்ட் அதுலலாம் நீங்க பங்கு பெறணும்ன்றது ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு. ரெண்டாவது, ஒரு வீட்டுல இருந்தா என்ன பண்ணுவீங்க, நீங்க அமைதியா இருப்பீங்களா? இல்ல. உங்க வார்த்தைகள் மதிக்கப்படணும் அப்படின்னா நீங்க குரல் கொடுக்கணும், நியாயத்தை பேசணும்ன்றதை எதிர்பார்க்கணும். ஸோ அது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ற கேரக்டர்ஸ் இந்த வீட்டுல யாரு இருக்கான்னா யாருமே இல்லைங்கிறது தான் இந்த சீசனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. ஒண்ணு, இந்த 4 பேர் இவங்களை பத்தி பிரச்சனையே இல்லப்பா இன்னைக்கு சூப்பர். ஏன்னா இவங்க வாயை திறக்கல, கம்முன்னு இருந்துட்டாங்க, ரைட். அப்ப மிச்சம் இருந்த 12 பேர்ல 10 பேருக்கு நடந்த பிரச்சனை என்ன அப்படின்னா சண்டை போட்டாங்கன்றது. இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா இன்னைக்கு எவிக்ஷன்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் எவிக்ஷன்ல இல்ல, ஒருத்தர் எவிக்ஷன்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. யாருன்னா அரோரா அண்ட் துஷார். இவங்க 2 பேர் எப்படின்னா யாரு வம்புக்கு தும்புக்கு போக மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. நல்ல பேர் உள்ள, கெட்ட பேர் மட்டும் அதிகம் அப்படின்ற மாதிரி. சோ இந்த டைப் ஆஃப் இதுதான். இப்ப ஆரி ஒருத்தர் மட்டும் தான் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சீசன்லாம் குரூப்பிசம் எந்த குரூப்புக்குள்ளயும் வரமாட்டார், தனி ஆளா நிப்பாரு,
தனியா சண்டை போடுவாரு, தனியா பேசுவாரு, தனியா ஃபேஸ் பண்ணுவாரு, அவர் தான் போயிடுவாரு. அதே மாதிரி விக்ரமன் எந்த குரூப்புக்குள்ளயும் இருக்க மாட்டாரு, எந்த கேங்குக்குள்ளயும் இருக்க மாட்டாரு, தனியா இருப்பாரு, தான் கேம விளையாடுவாரு, டாஸ்க்ல பங்கு பெறுவாரு, கருத்துக்களை முன் வைப்பாரு. எவனுடைய பேக்கப்பும் எனக்கு தேவையில்லைன்னு ஒரு ஆளா இருந்தார். அப்படி தன்னுடைய தன்னுடைய கான்பிடன்ஸை மட்டுமே முன் வச்சு மத்தவங்களுடைய பேக்கப் எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறத இல்லாம இருக்கக்கூடிய பிளேயர் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வரக்கூடிய அடுத்த நாளை எபிசோட்ல இருந்து சூடு பிடிக்கும் அப்படின்றதுதான் ஓவராலா இன்னைக்கு எபிசோட்ல நடந்த இவ்வளோ நேரத்துடைய சம்மரினா ரொம்ப சின்னதா சுருக்கமா சொன்னா இது மட்டும்தான். இதை தாண்டி வேற எதுவும் இல்லை. கரெக்ட் கரெக்ட், ரொம்ப பாயிண்டா சொன்னீங்க எல்லாமே. ஏன்னா இதெல்லாம் எப்போ அட்ரஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 லைக் கம்ருதீன்ல இருந்து திவாகர் வரைக்கும் நம்ம நிறைய பேசணும். அது எல்லாத்தையுமே கிளப்டா கேட்டுட்டாரு. இன்ஃபேக்ட் அந்த அன்பு கேங்கையும் வச்சு இன்னைக்கு பயங்கரமா செஞ்சுட்டாரு. நீங்க குரூப்பிசம் அப்படின்ற ஒரு விஷயத்த எப்பெல்லாம் அட்ரஸ் பண்ணுவோம் அட்ரஸ் பண்ணி, ஏன்னா அது ஆடியன்ஸ் சைட்ல இருந்தே கேட்கப்பட்ட ஒரு கேள்வியா வச்சு அதை அப்படியே வீட்டுக்குள்ள கொண்டு போய் நான் இந்த கேள்வி இப்ப கேட்கிறேன் பாருன்னு சொல்லி அதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாத்துட்டையும் வந்து ஆட்டத்தை கலைப்போமான்ற மாதிரி ஒரு குண்டு தூக்கி போட்டு வந்துட்டாரு. சோ இதுக்கப்புறம் எப்படி கேம் பிளே பண்ண போறான்னு தெரியல. ரம்யா ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க. ஏன்னா அது நேத்திக்கெல்லாம் வந்து ரொம்ப கெத்தா சொல்லிட்டு இருந்தாங்க, நானும் வெளில யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லிட்டு இருந்தாங்க. அது நீ மாத்திக்கிறதுக்காக வந்து அப்பெல்லாம் வேணாம் அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியாச்சு. எனக்கு மெயினா திவாகரை வச்சு சொன்னதுதான் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடு மொமெண்டா இருந்துச்சு இன்னைக்கு. நிறைய தகுதி தராதரம் அப்படின்ற ஒரு விஷயத்த முகமே இல்லை அவருக்கு இன்னைக்கு, அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாரு அவரு. அதான் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த கண்டஸ்டன்ஸுங்களை இன்னைக்கு வந்து இவர் வருத்தெடுத்ததெல்லாம் ஓகே, அன்பு கேங்க பொலன்னு பொலந்து எடுத்துட்டாரு, நீ அக்கா தங்கச்சி கதை அண்ணன் தம்பி கதை இதெல்லாம் வெளியே தூக்கி வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாரு, எல்லாமே சூப்பர் ரைட் ஓகே. இவங்கெல்லாம் வந்து மூஞ்சியே இல்ல, சபரிக்கெல்லாம் வந்து என்னடா நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டாரு இவரு, நாளைக்கு நம்மலாம் வந்து சீரியல் ஹீரோவா இன்னைக்கு இருக்கிற நம்ம நாளைக்கு வந்து படத்துல ஒரு பெரிய ஹீரோவா ஆகி நாளைக்கு நம்மளும் ஒரு ரியோ மாதிரி அந்த மாதிரிலாம் வரலான்ற ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு ஆள் நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டாருன்ற அந்த இதெல்லாம் அவரால் ஏத்துக்கவே முடியல. சபரிக்கு வந்து முகமே இல்லை. நல்ல வேலை வந்து கமருதீன் மாதிரி பதிலுக்கு பதில் பேசி திட்டு வாங்குற ஒரு ஆளா இல்லாம இப்போ வந்து ஓரளவுக்கு இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இவர்கிட்ட பதிலே பேசக்கூடாது, நியாயமே இருந்தாலும் பதில் பேசக்கூடாது, கம்முன்னு மரியாதையை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சபரி அமைதியா இருந்தா அந்த விஷயத்தை தப்பிச்சிட்டாரு. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயத்துல எங்க அப்செட் அப்படின்னா, இப்ப இந்த குரூப்பிசம் விஷயத்தை பத்தி இவர் வந்து அன்பு கேங்க போட்டு பொழந்ததுல 10%ல இருந்து ஒரு 50% ஆகுது இந்த சைடையுமே பொழந்திருக்கணும். ஏன்னா இப்ப நீங்க வந்து ஓட்டு போறதுக்கு முன்னாடி திவாகர் என்ன பண்றாரு அப்படின்னா, கலையிட்ட போய் பேசுவாரு. நம்ம இப்ப எபிசோட்ல எல்லாம் பார்த்தோம், யாருக்கு ஓட்டு போடலாம், நாளைக்கு திங்கக்கிழமை இவங்களுக்கு ஓட்டு போடலாம் அவங்க ஓட்டு போடலாம்னு பேசுவாரு. அதுக்கேற்ற மாதிரிதான் அவங்க ஓட்டு போடுவாங்க, அவங்களுடைய ஓட்டு எல்லாம் இந்த பக்கம் தான் இருக்கும். இன்னொன்னு வந்து கம்ருதீன் அண்ட் பார்வதிக்குள்ள இருக்கக்கூடிய குரூப்பிசம், கம்ருதீன் பார்வதி திவாகர் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய வினோத் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்றதை இவர் அட்ரஸ் பண்ணாம போயிட்டு அவங்களுக்கும் ஒரு வார்த்தையை போட்டுருக்கணும். பிகாஸ் என்னன்னா இப்ப பார்வதிக்கு என்னன்னா அவ்வளவுதான் அட்ரஸ் பண்ணிட்டாரு, பாயிண்டா பேசிட்டாரு, சூப்பர்னு வேற வார்த்தைக்கு வார்த்தை என் கமெண்ட், அதுக்கு வேற அவர் திட்டுறாரு, ஏமா நீ பதிலுக்கு பதில் அங்க ரியாக்ஷன் கொடுத்து எக்ஸ்பிரஷன் கொடுக்காதமா கம்முன்னு இருமானா அந்த பொண்ணால முடியவே இல்லை. அது அந்த பொண்ணுக்கு அது வரவே இல்லை. கண்ணு இங்க போகுது அங்க போகுது இங்க போகுது அங்க போகுது என்னன்னே தெரியல அந்த பொண்ணுக்கு. அவர் சொன்னதுக்கு அப்புறமும் கனிய வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, அப்பயும் ரியாக்ஷன் தான், அவங்களால முடியல. அது வந்து ஆடியன்ஸ் கேமரா பாக்குறாங்க, ரெஜிஸ்டர் பண்ணு, எஸ் எஸ் சூப்பர் வெரி குட் அப்படின்னு பெரிய சிவாஜி கணேசன் இவங்க அப்படியே வந்து கண்ணு அப்படியே துடிக்குது ரெண்டு இவங்களுக்கு. நடிப்பு அரக்கி, நடிப்பு அரக்கிலாம் இல்ல, மருத்துவ காதுல வந்து இந்த இதை அட்ரஸ் பண்ணிருக்கணும்ன்ற நான், அதாவது இவங்களையும் சொல்லியிருந்திருக்கணும், நீங்க மட்டும் ரொம்பலாம் கிடையாது கம்முன்னு இருங்க, நீங்களும் குரூப்பிசம் தான் பண்றீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டிருந்தா இது இன்னும் நியூட்ரலா இருந்திருக்கும்ன்றது ஒண்ணு மட்டும் இந்த மேட்டர்ல எனக்கு பட்டதா இருந்துச்சு. ஏன்னா கண்டென்ட்டுக்கு வராதே போட்டிருந்தாருன்னா அப்படின்ட்டு இதெல்லாம் இதை வேற சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ஆஃப் ஆயிடுவாங்க, சுத்தமா கண்டென்ட் கிடைக்காதுன்றதால மேபி அதை அட்ரஸ் பண்ணாம அப்படியே மேலோட்டமா விட்டு இருந்திருக்கலாம். அது அவரோட ஸ்ட்ராட்டஜி போல இருக்கு, ரிஜிஎஸோட ஸ்ட்ராட்டஜி. அது மாதிரி நாளைக்கு வைல்டு கார்டு வராங்க, இவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார்ட்டையுமே இருக்குது. அதை பத்தி நம்ம ஏற்கனவே நேற்று எபிசோட்ல ரொம்ப டீடைல்டா அட்ரஸ் பண்ணியிருந்தோம். அப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இவர் இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இன்னைக்கு, எதுக்கு வந்து நீங்க எல்லாம் வந்து பிக் பாஸ் ஒருத்தர் டூடுன்றாரு ஒருத்தர் அண்ணன்றாரு. இந்த விஷயம் வந்து எனக்கு ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல பிடிக்காம இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு சீசன்ல ஸ்டார்டிங்ல குருநாதா அப்படின்னு இந்த சாண்டி அண்ட் கேங் செட் பண்ண ஒரு விஷயத்த
அதுக்கப்புறம் சீசனுக்கு சீசன் உள்ள வரவங்க எல்லாருமே ஒரு இப்ப நம்மளும் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பேர் வச்சு கூப்பிட்டாதான் வந்து நமக்கு ஒரு ஸ்பெஷல் ரெகக்னிஷன் இருக்கும் போல, நம்ம பிக் பாஸ் அப்படி கூப்பிட, அதே வார்த்தை சொல்லி பிக் பாஸ் நம்மளை கூப்பிட அப்படி இவனுக்கு ரொம்ப ப்ரிப்பேர்டா வெளியிருந்து அதைத்தான் இன்னைக்கு விஜய் சேதுபதி சொன்னாரு. அதெல்லாம் உள்ள வந்து அதுவா நடந்து ஒரு 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 வைப் உங்களுக்கும் பிக் பாஸ்க்கும் நடந்து அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம். நீ வெளியே இருந்து வரும்போது பிக் பாஸ் செலக்ட் ஆயிட்டேனா ஓகே இன்டர்வியூக்கு ரெடி ஆகிறதுக்குள்ளேயே எந்த வார்த்தை சொல்லி இந்த சீசன் முழுக்க நான் கூப்பிடலாம், என்ன சொன்னா யுனிக்கா தெரியும் நான் கூப்பிடுறது, எந்தெந்த வார்த்தைகள்லாம் சொல்லி பிக் பாஸ் இதுக்கு முன்னாடி வந்தவங்க கூப்பிட்டானுங்க, இது என்னங்க இதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமான ஒரு விஷயம் இது. ஆனா இப்ப நான் என்ன கேக்குறேன்னா அப்ப அந்த மாதிரி யாரையும் அட்ரஸே பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து இப்ப விஜய் சேதுபதி சொல்றாரா இல்ல பிக் பாஸ் சொல்லுதா? இப்ப பிக் பாஸ் சொல்றதா இருந்தா இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்திருக்கும். இத்தனை வருஷமா சொல்லல, இத்தனை சீசனா சொல்லல. அப்படி அவங்க என்ன வார்த்தைகள் இப்ப கூட வந்து உள்ள வரும்போது அந்த இவரெல்லாம் ரியோலாம் பாத்தீங்கன்னா டேக் இட் அப்படின்னு சொல்லி பண்ணுவாரு. அதை வந்து இன்னைக்கு உள்ள வந்தப்பையும் திரும்ப அவர் பண்ணிட்டு போனாரு. சோ இந்த மாதிரி அவங்க உள்ளுக்குள்ள வச்சுக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்லாம் இதுக்கு முன்னாடி தடுக்காதவங்க ஏன் இப்ப மட்டும் தடுக்குறீங்க? இதுக்கு போன சீசன்லயே கூட உள்ள வந்தவங்கலாம் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள்லாம் வச்சுதான் பிக் பாஸ கூப்பிடுற மாதிரி வந்தாங்க. சோ அப்போ இது விஜய் சேதுபதியோட இன்புட்டா இல்ல பிக் பாஸோட இன்புட்டாங்கிறது என்னோட ஒரு கேள்வி. அண்ட் இன்னொன்னு இப்படி கூப்பிட கூடாது அப்படின்ற விஷயத்த வந்து ஆப்வியஸா விஜய் சேதுபதி தான் சொல்றாரு. அது தேவையாங்கிறது தான் இன்னொரு கொஸ்டின். எனக்கு பர்சனலா உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கல, விஜய் சேதுபதிக்கு பிடிக்கலங்கிறது வேற. ஆன் த ஹோலா ஷோல இதை சொல்லக்கூடாதுன்ற காலை யார் எடுக்கிறா, இதை ஏன் எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல. ஸோ அது அது அவசியமா அப்படின்றதும் ஒரு கேள்விதான். ஐ திங்க் இட்ஸ் சப்ஜெக்டிவ். அது ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறும். அது அது தேவையா இல்லையான்ற ஒரு கேள்வியை நான் ஆடியன்ஸ் கிட்ட விட்டுறலாம். நம்ம வேற என்ன விஷயங்கள் வந்து இன்னைக்கு நடந்தது பிரியா? அகைன் பார்வதி அண்ட் கம்ருதீன் வந்து பேச்சப் பண்ணிக்கிட்டாங்க. அதுலதான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. திவாகர் எல்லாம் சொன்னதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அவங்க அப்படி நடிக்கிறாங்கப்பா, இது பண்றாங்கப்பா, தூண்டி விடுறாங்க, அது இதுன்னு அவரவே வந்து மத்தவங்களை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் கமருதீன் அண்ட் பார்வதி வந்து பேச்சப் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் வந்து ஃப்ரைடே எபிசோட்னு நமக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. சத்திய பிரமாணம் வேற இதுல. நான் உனக்கு சத்தியம் பண்றேன், நான் சொல்ல பதிலுக்கு சொல்லு. இன்று முதல் நான் உனக்கும் நீ எனக்கும், நான் உனக்கும் நீ எனக்கும் இப்படின்னு. நீ எப்படியும் சொல்லலடா. சொல் பேச்ச காப்பாத்துற மூஞ்சி உனக்கும் கிடையாது உனக்கும் கிடையாது. ரெண்டுமே சொல் பேச்ச காப்பாத்த போறது இல்ல. நீ நாளைக்கு மதியானமே போயிட்டு திவாகர் கிட்ட இவளை பத்தி பின்னாடி போய் பேச போற. இவரு தம்பி வந்து என்ன பண்ண போறாருன்னா நாளை மதியானமே வந்துட்டு திரும்ப வந்துட்டு இவங்க கிட்ட முட்டிக்கிட்டு நிக்க போறாரு. பிகாஸ் இப்போ வந்து அவர் எவிக்ஷன்ல இருந்து தப்பிச்சிட்டாரு. இன்னொன்னு வேற ஒரு இது கமருதீன் இவர்லாம் விஜயஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமா இவன் கலையெல்லாம் போனதுக்கு அப்புறமா இப்படி உட்காந்து அரோரா என்னடா ஆச்சு, இல்ல 10 பேர் சேர்ந்து என்னைய ஓட்டு குத்துட்டாங்க. அதான் உனக்காக விஜய் சேதுபதி ஒரு தடவை கூவிட்டார்ல, அது எனக்காகத்தான் கூவினாரு. இப்ப ரிஜிஸ்டர் பண்றாராமா. என்னதான் இருந்தாலும் 10 பேர் என்ன 10 நாள் ஆகுது இன்னைக்கு அழுவுற, எனக்கு புரியல. அன்னைக்கு அழுது பல்ல காட்டிட்டு இப்ப விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணாம ஆமா அன்னைக்கு அழுது மறந்துடும், இப்ப அழுதுதான் சரியா போயிடும். யாராவது ஒருத்தங்க கேட்போம், எல்லாம் அரோரா கேட்கறா டக்குனு. இப்ப சொல்லுவோம் 10 பேர் இடையே ஒன்னா சேர்த்து தானே அதுல குத்துன அப்படின்னு கன்ஃபர்மேஷன் வேற. நீ வெளியே வேணா போய் பாத்துக்கிட்டு வந்து அன்னைக்கு பாத்துக்குவோம். ஏன்னா இன்னைக்கு கமருதீனை வந்து பாராட்டிட்டாரு, உங்க மேல எந்த மிஸ்டேக் இல்லைன்னு சொன்ன உடனே வந்து எல்லாரும் வந்து கமருதீனை வந்து ரொம்ப நார்மலா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ யா இதெல்லாம் வச்சுதான் வந்து உள்ள கேம் எல்லாம் ஆக போகுது. நாளைக்கு வேற வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இறக்க போறாங்க. சோ வெயிட்டிஸ்ல இருக்கோம். வெயிட்டிஸ்ல சூப்பர் ரைட். நாளைக்கு வரக்கூடிய அந்த 4 கண்டஸ்டன்ஸோட என்ட்ரில இருந்து ஆரம்பிச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டார்ட் அட்லீஸ்ட் நாளைல இருந்து இருக்குமா இந்த பிக் பாஸ் சீசன் 9லங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். Thank you for joining, Priya. See you tomorrow. Bye.